ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நீங்கள் ஒரு சூப்பரான ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறீங்க. இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன். என்னென்னா, என்னுடைய வீடியோ நான் போடுறேன் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணணும். இது மட்டுமே நீங்கள் செஞ்சால் போதும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் நான் எந்த வீடியோவில் சொல்வேன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க, இந்த ப்ரூச்சஸ் டிசைன் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் டிசைன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இந்த டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். பீட் உங்ககிட்ட ரைஸ் பீட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ளவர் சீக்வன்ஸ் நான் கோல்டன் கலர் எடுத்துருக்கேன். லீஃப் சீக்வன்ஸ் பீட் 4 mm 3 mm எந்த சைஸ் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்மால் சைஸ் டியூப் பீட், சுகர் பீட், நார்மல் நீடில் அண்ட் த்ரெட், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இப்போ நான் உங்களுக்கு ப்ளவுஸில் தான் சொல்லித்தர போகிறேன். ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த டிசைன் பேர் ட்ரையாங்கிள் ப்ரோச்சஸ் டிசைன். இது கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ என்னுடைய ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் ஸ்லீவ் தான் இது. இதில் ஒரு அழகாக சிம்பிளாக ப்ரூச் டிசைன் பண்ணலான்னு நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அந்த ஐடியா நான் உங்களுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் லென்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 inches இருக்குது. இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே 3 inchஸும் கீழே 3 inchஸும் விட்டுட்டு அந்த மிடில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரையாங்கிள் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு அளந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சில்க் ப்ளவுஸ் தான். இது ப்ளைனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ப்ளைனாக இருக்கிற ப்ளவுஸில் நம்ம ஒரு அழகான டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் பென்சில் எல்லாம் மார்க் பண்ணலாம். இல்லைன்னா இந்த சாக் இருக்குது பார்த்தீங்களா, டைலரிங் சாக், அதுலேயும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இதில் நீங்கள் ரைஸ் பீடு எடுத்துக்குங்க, இல்லை பீட் எது இருக்கோ நீங்கள் எடுத்துக்குங்க. இதில் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டிச் பண்ண நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும். இப்போ நீடிலில் நான் த்ரெட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்னதாக ரிங் இருந்தால் அந்த ரிங்கில் கூட நீங்கள் இந்த ஸ்லீவை செட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட அது கிடையாது. ஸோ நான் டேரெக்டாக சொல்லித்தரேன். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ வரைஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் இந்த பீட் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதில் நான் த்ரெட்டில் இந்த பீடை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ சென்டரில் தான் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் தான் வரைஞ்சிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சின்னதாக நான் சொல்லித்தரேன். ரொம்ப சுருக்காதுங்க. இது நீட்டாகவே இப்படியே இருக்கட்டும். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், திரும்ப பீடு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு
இல்லை நான் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாமலே போகும். ஸோ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொன்னப்போல நீங்கள் செய்யுங்க. எந்த வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல, அது வந்து என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். பார்த்துட்டு நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்திங்களா, இப்போ வந்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுலேயே வந்து ட்ரையாங்கிள்னாலே உங்களுக்கு தெரியும் 3 சைடும் வந்து ஒரே மாதிரி ஷேப் இருக்கணும், ஒரே மாதிரி கவுண்டிங் இருக்கணும். ஸோ நான் வந்து 5 இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நேராக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ சரியாக தெரியலன்னா நீங்கள் ஜூம் பண்ணியே நீங்கள் வந்து பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஐடியா தான். இப்போ பாருங்கள், இப்போ தேர்ட் சைடும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சலாம். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ போடும் போது ஈஸியாக நம்ம போட்டுட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து லூஸாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? இப்போ அந்த லூஸு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த மிடிலில் வந்து 2 பீட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது ஒரு மிடிலில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் வந்து போடணும். அப்போ போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த பீட் வந்து நகராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சேம் கலர் த்ரெட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நம்ம பண்ணுற அந்த ஒர்க்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், ஸ்டிச்சிங்கும் வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, இப்போ நான் போட்டேன் பார்த்திங்களா, இப்போ இந்த பீடு வந்து நகரல. ஸோ ஒவ்வொரு பீடுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே போல் த்ரெட்டை வந்து மிடியில் எடுத்துகிட்டு போயிட்டு அதோட சென்டரில் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட்டில் பண்ணுறேன். சேம் கலர் த்ரெட்டில் நீங்கள் பண்ணும்போது அந்த ஒர்க்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அந்த கேப்பில் தான் நீங்கள் வந்து போடணும். இதே போல் வந்து இது சுற்றி போடணும். நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து சுற்றி நம்ம நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் பண்ணும்போது இதை பொறுமையாக பண்ணுங்கள், அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்போ நடுவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெட்டலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா 5 பெட்டல்லே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த பீடு வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் அதை சொல்லி கொடுத்தா டைம் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும், அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லி கொடுத்தேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது வந்து நீங்கள் 5 பெட்டலில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ இதிலே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். இதுலேயே வந்து ஒரு பீடு வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் அதே போல் 5 பெட்டலில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இந்த பீடை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் அண்ட் பீடு வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இதிலே வந்து ஒரு பீடு ஆட் பண்ணலாம். அந்த பீடுக்கு பிறகு நீங்கள் ஒயிட் கலர் பீடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இல்லை கலர் பீடு என்ன இருந்தாலும் உங்களுடைய ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப நான் சிம்பிளாக தான் சொல்லித்தரேன், ஈஸியான மெத்தடில் தான் சொல்லித்தரேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து இதை 3 போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலான்னா ஒரு சின்னதாக வந்து பீடு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே சின்னதாக சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹேங்கிங் போல் இருக்கும் பாருங்கள். சின்னதாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுகர் பீடை விட்டுட்டு நீங்கள் இந்த பீடுக்குள்ளே நீரில் வந்து விட்டு எடுக்கும் போது பாருங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு ஹேங்கிங் போல் அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சிங் தான். அதை பாருங்கள், அழகாக வந்து இது வந்து தொங்கும். இப்போ இதில் என்ன பண்ணால் இது ப்ளைனாக இருக்குது. ஸோ
ஸோ இது மேலே வந்து நம்ம இன்னும் க்ரியேட்டிவாக அழகாக பண்ணலாம். அதுக்கு இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு லீஃப் சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இது வந்து நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து இது கையிலேயே வந்து பிடிச்சிக்கிட்டு பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நீங்கள் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த ரிங்கு வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ரிங்கை வந்து ஸ்லீவை வந்து ரிங்கில் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பறம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் அழகாக இருக்கும். இதில் வந்து ஒரு டியூப் பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸ்மால் சைஸ் டியூப் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா பீடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். நான் இதில் வந்து டியூப் பீடு வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து சைடாகவே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இது ஹோல்ஸ் இருக்கா பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டு இதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு 3 லீஃப் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே போல் மற்ற சைடும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு டைம் இல்லாதனால நான் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ரொம்ப குயிக்காக வந்து இந்த டிசைன் வந்து நான் பண்ணேன். இதை வந்து ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவே நான் இந்த டிசைன் வந்து நான் உடனே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணேன். இப்போ அங்கங்கே வந்து ப்ளைனாக இருக்குது இல்லையா, இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலான்னா பீடு எடுத்துக்குங்க. பீடு எடுத்துக்கிட்டு சிம்பிளாக வந்து அந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி போடலாம். இதை பாருங்கள், இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இப்போ இங்கே ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் வந்து ஒரு பீடு வந்து ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நடுவில் வந்து பீடு கொடுத்து அழகாக இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இல்லை மேலும் வந்து இன்னும் அழகாக டிசைனாக பண்ணலாம். கீழே வந்து நீங்கள் இந்த பீடு கொடுத்து முடிச்ச பிறகு நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அதை போல் போட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு ஸ்லீவில் வந்து நல்லா நீட்டாக நான் உங்களுக்கு பொறுமையாக போட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். அதே போல் நெக்குக்கும் வந்து வேறு மாதிரி வந்து நியூ டிசைனாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த சிம்பிள் ப்ரோச்சஸ் ப்ளவுஸ் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.